இந்த பதிவை தேர்ந்தெடுத்து வந்தவங்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது என்னன்னா, உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்க ஒரு சம்பவம் என்ன? அதுக்கு பாபாவோட வழிகாட்டுதல் என்ன? அப்படின்னு தான் பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் அந்த சம்பவம் என்னன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வழிகாட்டுதல்னு பார்க்கலாம். யாருக்கும் உடம்பு சரியில்ல, இல்லைன்னா உங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு யாருக்கும் ரொம்ப உடம்பு சரியில்ல. அ இது பார்க்கலாம். நான் கிளாரிஃபை பண்றேன் அது என்னன்னு. ஓ! தீஃப். ஓ மை காட்! ஆ 2 விஷயம் நான் பார்க்குறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிற சூழ்நிலைய பயன்படுத்தி யாராவது உங்ககிட்ட திருட பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில யாரோ ஒருத்தங்க திருடன மூலம், அதாவது உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த திருட பார்க்குறாங்க. அது ஜாப் விஷயத்துலயா இருக்கலாம், உங்க வீட்ல நீங்க வச்சிருக்க லாக்கர்ல இருந்து திருடுறதா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம். மேபி உங்களுக்கு உடம்பு சரியில்ல, அந்த சூழ்நிலைய பயன்படுத்தி அவங்க எதையோ பணம், காசு ஏதோ ஒண்ணு திருட ட்ரை பண்றாங்க. அந்த திருட்டுனால உங்க வாழ்க்கை சிதைஞ்சு போகறதுக்கான சூழ்நிலை இருக்கு. ஏன்னா, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ்ஃபார்ச்சூன். ஒரு 2 விஷயம். ஒண்ணு இவங்க திருட ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. அவங்க ரொம்ப துக்கத்துல இருக்காங்க. இது. இல்ல அப்படின்னா, அவங்க திருட போறாங்க. அதனால உங்க வாழ்க்கையில ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் வரலாம். ஸோ, எப்படி எப்படி இது மாறப்போகுதுங்கிறத பார்க்கும்போது தான் தெரியும். இந்த ஃபெமின் எனர்ஜி யாரோட வைஃப் கேரக்டரா இருக்கலாம். ஏன்னா, ஓவர்வெல்ம்டு மாம் அப்படின்னு இருக்கு. ஸோ, இது உங்க குழந்தைங்க, இல்ல குழந்தைங்களோட அம்மா அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களோட மதர் ஃபிகரா கூட இருக்கலாம். ஸோ, இவங்க தான் உங்க வீட்ல திருட பார்க்கலாம். ஃபேக் எனர்ஜி. அவங்க உடம்பு சரியில்லன்னு நடிச்சு உங்ககிட்ட இருந்து காசு திருட பார்க்கலாம். சம்திங் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது. உங்கள சுத்தி நடக்குது. ஸோ, இதுதான் உங்க வாழ்க்கையில அடுத்து நடக்க போற சம்பவம். ஏதோ ஒருத்தங்க மேபி நீங்க ரொம்ப வேல்யூபிள்ஸ் எல்லாம் ஏன்னா இது உங்க வீட்டோட ஜன்னல ஓ மை காஷ்! இங்க பாருங்க. அவங்க அவங்க இருக்க அதே ரூம்லயும் அந்த ஜன்னல் தான் இருக்கு. அவங்க திருடுறதும் அதே ஜன்னல்ல தான் வருது. ஸோ இவங்க நடிக்கிறது நீங்க அவங்கள கண்டுக்க மாட்டீங்க அப்படின்ற சமயத்துல அவங்க அந்த ஜன்னல திறந்து உங்க ரூம்குள்ள வரதுக்கு அத அத சாதகமா பயன்படுத்திக்கலாம். மேபி நீங்க பாவப்பட்டு உங்க ரூம்ல அவங்களுக்கு இடம் குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்க பீரோலேருந்தோ, லாக்கர்லேருந்து ஏதோ திருடறதுக்கு அவங்க முயற்சி பண்ணலாம். இட்ஸ் லைக் வியர்ட் எனர்ஜி. ஒண்ணா வைஃப் கேரக்டர் இல்லைன்னா மதர் கேரக்டர். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இம்பல்ஸ் பையா இவங்க கொஞ்சம் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுற கேரக்டர் இருக்கவங்க. அதனால அவங்களுக்கு காசு இல்லை. ஸோ இப்போ காசு இல்லாதனால தான் உங்ககிட்ட திருட பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். இவங்க லைக் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக திருடுறது, ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக காசுக்காக திருடுறது. மேபி இது சரி, நம்ம ஃபர்தராக போகலாம். இங்கேயே நம்ம எதையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். இந்த சூழ்நிலைக்கு கடவுள் என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு தான் மிஸ்ஃபார்ச்சூன் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. எம்ப்ரஸ், மதர் ஃபிகர், டெவில், பேட் மதர், காசு இல்லாம இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க நீங்க ரொம்ப செக்யூர்டா இருக்கீங்க அப்படின்னு. உங்ககிட்ட இருந்து காசு திருடணும்னு பாக்குறாங்க. அவங்களுக்கு கிட்ட காசு கிடையாது. இல்லைன்னா இது உங்க என்ன வியர்டான எனர்ஜி. பட் அதுதான் உண்மை. அவங்க பார்க்கறதுக்கு நல்லவங்க மாதிரி ரொம்ப பாலிஷாக இருக்கலாம், எம்ப்ரெஸ் மாதிரி நடிக்கலாம். பட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா டெவில் எனர்ஜி. ஓ மை காட்! இது உங்ககிட்ட யாரோ நடிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஆக்சுவலாக காசு இல்லை. மேபி உங்களோட வைஃப் கேரக்டர் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கலாம், ரொம்ப தாய்மை. ஏன்னா மதர், என்ன எம்ப்ரெஸும் மதர் ஃபிகர் தான். டிவைன் ஃபெமினன் மாதிரி நடிக்கிறது, இல்லைனா இப்போ உங்கள் குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடிக்கிறாங்க. அவங்களுக்கு அடிக்ஷன் இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட காசு இல்லை. சம் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். ஏன்னா வாங்கிறது அவங்களோட அடிக்ஷனாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட வாங்கிறதுக்கு காசு இல்லை. சம்திங் அவங்கக்கிட்ட காசு இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது.
அவங்க உங்ககிட்ட இருந்து காசு திருட பார்க்குறாங்க. வெரி கிளியர் மெசேஜ். ஓ மை காஷ்! நான் என்ன எதிர்பார்த்தோம், என்ன வருதுன்னு தெரியல. சரி. இப்போ இவங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். பாபாவோட கைடன்ஸ் என்ன, இவங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். செப்பரேஷன். அவங்க உங்ககிட்ட இருந்து தள்ளி வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. ரொம்ப தெளிவான கைடன்ஸ். ரொம்ப ஈஸியான வேலை. உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்கள தள்ளி வைங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்ககிட்ட ஒட்டிக்க பார்க்கலாம். இல்லைனா வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நடிக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க. உடம்பு சரியில்லை, காசு இல்லை, 2 விஷயம். 2 பேர் தான். ஒன்றா உங்கள் ஒய்ஃப் கேரக்டர், இல்லை அப்படின்னா மதர் கேரக்டர். அது உங்கள் ஒய்ஃபு இல்லைனா உங்கள் ஃபேமிலியில் இருக்க சம்திங் ஒய்ஃப் கேரக்டர். இது உங்களோட மதராக கூட இருக்கலாம். ஏன்னா குழந்தை, அம்மா. ஐ எம் நாட் ஷுர், ஐ எம் இன் ஷாக். வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பம் பார்த்து காத்துட்ருக்காங்க. மேபி இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயம். என்னென்னா உங்ககிட்ட காசு கேட்டு நீங்கள் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்ககிட்ட திருட பார்க்குறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க பாரத்தை உங்கள் மேலே போட ட்ரை பண்ணுறாங்க. சம் கைண்ட் ஆஃப் பாரம். அந்த பாரத்தை உங்கள் தலையில் சுமத்த பார்க்குறாங்க. மேபி அந்த பாரத்தை சுமக்க நீங்கள் தயாராக இல்லை. ஸோ அதுக்காக உங்ககிட்ட லீடர்ஷிப், வி ஆர் ஸ்டெப்பிங் இன்டு லீடர்ஷிப் ரோல். பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற கைடன்ஸ் ஒன்று தான். என்ன நடந்தாலும் சரி, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா மேபி உங்களுக்கு அரசியல் புரட்சியில் அவங்க கேரக்டரை பற்றி தெரிஞ்சிருந்தும் நீங்கள் நம்புறது வந்து உங்களோட முட்டாள்தனம். பிரபஞ்சம் அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் எடுத்துக்கணுன்றாங்க. அது யாராக இருந்தாலும் தப்பு தான். அதனால் உங்களுக்கு ஆல்ரெடி அவங்க மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னா, இப்போ அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வருத்தப்படுறதில்ல, பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தெரிஞ்சுதான் நீங்கள் அதை அலோவ் பண்ணுறீங்க. இட்ஸ் லைக் கண்டும் காணாமல் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டேக் யுவர் பவர் பேக், ரெஸ்பான்சிபிலிட்டி, லீடர்ஷிப். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையோட வண்டியோட டிரைவர் சீட்டில் இருக்கணுமே தவிர எல்லாரும் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போக விட்டிங்கன்னா இதுதான் நடக்கும். ஸோ இது கண்டிப்பாக வந்து நல்ல எண்ணத்தோட இல்லை. ஐ எம் டேம் ஷூர் இது வந்து உங்களோட ஒய்ஃப் கேரக்டர் இல்லைன்னா மதர் கேரக்டர். ஏன் மேடம் ஹஸ்பண்ட் திருட மாட்டாங்களா அப்படின்னா, இங்கே வந்து அந்த மாதிரி வரல, வந்துன்னு தான் சொல்லியிருப்பேன். ஃபெமினின் எனர்ஜி. அப்பாங்களுக்கு குழந்தை பிறக்காதுல்ல. த ட்ராவலர், லீப் ஆஃப் ஃபெய்த். உங்களை புது பாதையை நோக்கி போக சொல்கிறாங்க. ஓ மை காட், டிவோர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ் சொல்கிறேனே. இந்த மாதிரி ஏதாவது சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சது, கையும் களவுமாக மாட்டினாங்கன்னா அதையே யூஸ் பண்ணி அவங்கள நீங்கள் டிவோர்ஸ் பண்ணலாம். ஷாமன், எஸ், தட் இஸ் த கைடன்ஸ். இது உங்கள் ஒய்ஃப் கேரக்டராக இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி வரும்போது யூஸ் பண்ணுங்கள். மண்டையை யூஸ் பண்ணி இதை ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி அவங்கள பிடிக்க முடியுமான்னு பாருங்கள். கையும் களவுமாக மாட்டணும். ஏன்னா அதுதான் இங்கே ஜஸ்டிஸும் நியூ பிகினிங்கும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி போக போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். பழையன கழிதல், இந்த மாதிரி டவர், ஷாக்கிங் நியூஸ். மேபி அவங்க திருடுங்கங்கிறது உங்களுக்கு வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கலாம். அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்காங்க. அதனால் அவங்க எல்லாத்தையும் தெளிவாக யோசிச்சு பண்ண முடியாது. அங்கங்கே விட்டுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய எவிடன்ஸ். அவங்ககிட்ட இப்போ காசு இல்லை, கை நடுங்குது. ஸோ அதுக்கான எவிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையா இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெவிலிஷ் எனர்ஜி, சம் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் ஃபார் ஷுர். ஸோ மேபி உங்களுக்கு உடம்பு சரியில்லை, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் கிடைக்கலாம். லுக் ஃபார் இட். அதுக்காக உங்களை திருட மாதிரி, ஓ மை காட், இதை ஏன் நான் பார்க்கல. இது உங்கள் ஒய்ஃப் கேரக்டர் இல்லைனா உங்களோட அம்மாவோட கேரக்டர் அப்படின்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த ஜன்னலை திறந்து உங்களை உள்ளே போய் பார்க்க சொல்கிறாங்க. தெர் இஸ் அ ரெக்கார்ட், இல்லைனா வந்து தெர் இஸ் சம்திங், சம் கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ், இல்லைனா ஒட்டு கேட்க சொல்கிறாங்க. களவும் கற்றுமர இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் அதை பண்ணுங்கள். அதையே தொழிலாக பண்ணாதீங்க. ஸோ சம்திங் நீங்கள் கொஞ்சம் சிஐடி வேலை பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு புது ஆரம்பம், வாழ்க்கையில் ஒரு குதூகலமான புது ஆரம்பம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அடுத்தது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், லீடர்ஷிப். உங்களுக்கு இந்த மாதிரி டவர் மூமெண்ட் வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி கெட்டவங்களை விட்டு நீங்கள் விலகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணணும்.
உண்மையை தெரிஞ்சுக்கிறது மட்டும் விஷயம் இல்ல. உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்க நடந்துக்கணும். அதுதான் பிரபஞ்சம்னு சொல்றாங்க. சரி, இப்போ டாடா இப்போ என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். மொத்தம் காசு இல்ல. காசு திருடுறாங்க. இல்லைன்னா உங்களை வந்து வேவ் பார்க்க சொல்றாங்க. 283 ரொம்ப ஸ்பெசிஃபிக். உங்களுக்கு புது ஆரம்பம் வேணும் அப்படின்னா அது உங்களோட செயல்களில் தான் இருக்கே தவிர வேற எதுலேயும் இல்லை. நீங்கள் எடுக்க போகிற ஆக்ஷனில் தான் உங்களோட வாழ்க்கையோட எதிர்காலம் அமைஞ்சிட்ருக்கு. கோழை மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த திருட்டு கூட்டத்தோட குப்பை கொட்ட வேண்டியதுதான். 283 பார்த்தீங்க அப்படின்னா, உன் மனதில் எந்த ஐயமும் வேண்டாம். அப்படி ஐயம் இருந்தால் உனக்கு நஷ்டம் ஏற்படும். ஸ்ரீ சாய்நாதரை நம்பு, ஒரு நண்பரை உடனடித்துச் செல், எல்லாம் நன்கு முடியும். முடிஞ்சு போச்சா? உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே தேவையில்லை. சப்போஸ் இந்த மாதிரி வேலையை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஃப்ரெண்டை கூட்டுக்களவாணி ஆக்கிக்கலான்றாங்க. இட்ஸ் நாட் அபவுட் நீங்கள் திருடுறீங்க அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வந்து திருட்டை கண்டுபிடிக்கிறீங்க. லைக் சிஐடி வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு பக்கு பக்குன்னு இருந்ததுன்னா துணைக்கு கை நடுங்கும் போது பிடிச்சிக்கிறதுக்கு யாராவது ஆள் வச்சுக்கலாங்கிறாங்க. சுப நிகழ்ச்சி நடைபெறும். வழக்கத்துக்கு விரோதமான ஒரு நிகழ்ச்சி நடந்த பின் வேலை முடியும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் புது ஆரம்பம் இருக்குது. அதுக்கான அடிதான் இது. முதல் அடி இதுதான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த மாற்றம் மாறுதல் எல்லாமே உங்கள் கை கட்டுற தூரத்தில் இருக்குது. ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாற்றம் நடக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சியும் பண்ணணும். முயற்சி பண்ணாமல் நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அது நடக்காது. சரி, இப்போ சேனல் மெசேஜஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம் பாபா கிட்ட இருந்து. பாபாவோட மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா, நீங்கள் வந்து உங்களோட சரணாகதி தத்துவத்தை தான் இங்கே வந்து சொல்ல விரும்புகிறாங்க. என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம கடைசி தருணத்தில் தான் கடவுளை பற்றி நினைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இக்கட்டான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வரத்துக்கு காரணமே வந்து நீங்கள் கடவுளை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கீங்க. கடவுளை நினைஞ்சிட்டே இருங்க. கடவுள்கிட்ட நீங்கள் நெருங்கி போகணும். அதனால் இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா, நீங்கள் கடவுள்கிட்ட எவ்வளோ க்ளோஸ் ஆகுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவீங்க. உங்களுக்காக கடவுள் வந்து ஒரு புது ஆரம்பமும் ஒரு நியாயத்தையும் வச்சிட்ருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இத்தனை நாளாக உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்தது அநீதி. ஏன்னா கூட இருக்கவங்களே குழி பறிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வெளியில் வரணுன்னா நீங்கள் கடவுள்கிட்ட நெருக்கமாக போகணும். அடுத்தது வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே நோக்கமாக வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த பணத்தை திருடுறது தான் வந்து அடுத்தவங்களோட நோக்கமாக இருக்கும். அதே சமயம் வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்கிறது, தெய்வீகத்தை சார்ந்த விஷயங்களில் இல்லைனா வந்து கடவுள் சார்ந்த விஷயங்களிலையும் செல்வம் சேகரிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அதாவது கடவுளை வழிபடுறது, அந்த மாதிரி கடவுளோட பிளெஸ்ஸிங் தான் நமக்கு செல்வம் இல்லையா? அந்த மாதிரி செல்வத்தையும் சேர்த்து நீங்கள் சேகரிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் காதல் வாழ்க்கை, உங்களோட அதாவது உங்களோட என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் எல்லாமே வந்து சேர்ந்து மேலே வரும். உங்களோட நிம்மதியும் உங்களோட அமைதியும் வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற நிம்மதி, அமைதி, அன்பான காதல் வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்போ அப்படின்னா, நீங்கள் வந்து பணத்தை மட்டுமே தேடி ஓடிட்டுருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. வெறும் இந்த 3D வேர்ல்டு ரிலேட்டடாக திங்ஸில் தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்குது. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸை டேஸ்ட் பண்ண ஆளாக தான் எனக்கு புரியுது இங்கேருந்து பார்க்கும்போது. ஏன்னா லீடர்ஷிப், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆல்ரெடி ஃபேமிலி எல்லாம் செட்டப் இருக்கனால அபவ் 30-35 அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி செட்டில்டு ஓரளவுக்கு. ஆனால் உங்களோட நோக்கம் ஃபுல்லாக பணத்தை தேடி ஓடுறதுல இருக்கனால தான் பணத்தை திருடுறதுக்கு அவங்களோட எண்ணம் நீளுது, இல்லைனா எண்ணம் வருது. நீங்கள் அதை ஒழுங்காக செக்யூர் பண்ணலை ஒன்று. அடுத்தது வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் அது உங்களோட பர்சனல், அதாவது உங்களோட பிஸ்னஸ் லைஃப்பில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அதில் ஒரு 10% கூட ஸ்பிரிச்சுவாலிட்டியில் உங்களோட ஃபோக்கஸ் இல்லை. நம்ம சாகிற தருணத்தில் கடவுளை நினச்சிட்டு சாகணும் அப்படின்னா இந்த நொடியிலேருந்தே நம்ம வந்து கடவுளை நினைக்க ஆரம்பிக்கணும்.
அதுக்கு வந்து தீக்ஷித் வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு. தீக்ஷித் அவங்க வந்து ரொம்ப 45, 50 இயர்ஸ் கிட்ட தான் பாபாவ பத்தி தெரிஞ்சு, அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஷிரடியிலேயே வந்து செட்டில் ஆகி அவங்க மோட்சத்த அடைஞ்சாங்க. அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. அது ரொம்ப பிளெஸ்டு ஜீவன் அவங்க. அந்த மாதிரி உங்கள எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வர சொல்லலைங்க. ரெண்டையும் பேலன்ஸ்டா எடுத்துட்டு போ சொல்றாங்க. இந்த நீங்க பணம் தேடி ஓடுற அந்த இதா இருக்கட்டும், இல்லன்னா வந்து உங்களோட ஃபேமிலி அப்படிங்கிற அந்த அட்டாச்மெண்ட்டா இருக்கட்டும், எல்லாமே ஒரு லிமிட்ல இருக்கட்டும். உங்களோட ஃபோக்கஸ கடவுள் நோக்கி திரும்பும்போது, இந்த மாதிரி டெவில் எனர்ஜிலாம் உங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு தெளிவான கைடன்ஸ் இங்க இருக்குன்னு நெனைக்கிறேன். உங்கள பாதுகாக்கறதுக்கு, உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை குடுக்கறதுக்கு தான் இந்த ரீடிங். ஸோ இத பத்தி நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிற பட்சத்தில, உங்க பணத்த சேவ் பண்ணிக்க முடியும். ஒரு கெட்ட ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்கள காப்பாத்திக்க முடியும். அதே சமயம் வந்து இது வந்து உங்களோட பொறுப்பு, உங்களோட கடமைய உங்களுக்கு ஞாபகப்படுத்துற ஒரு ரீடிங். ஸோ இதுதான் உங்களோட கைடன்ஸ். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.